ஓகே. ஒரு ட்ரங்க் கால் போட்டு நாங்களே வந்திருப்போம்ல. நீ ராக்குன்னு நின்று சச்சுன்னு வாடுகிறா செத்துருப்படா டோய். நல்லா இருந்துச்சுல்ல? ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம பார்க்க போகிற அடுத்த வீடியோ வந்து பராசக்தி படத்துக்கான ட்ரெய்லர். ஆக்சுவலி ட்ரெய்லர் கூட இல்லை, டீசர். சரியா? இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் மூவி, ரொம்ப ஆன்டிசிபேட்டடான ஒரு மூவி. நம்ம வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி டீசருக்குள்ளே போயிடுவோம். ஏற்கனவே ரொம்ப லேட், 2 வீக்ஸ் மேலே ஆச்சு இந்த டீசர் வந்து. போயிடலாமா? Students do not touch. பச்சையப்பன். மியூசிக் சூப்பரா இருக்கு. அதர்வா ஸ்ரீலீலா, தேம் ரவி, ரவி மோகன். ஓகே. ஒரு ட்ரங்க் கால் போட்டு நாங்களே வந்திருப்போம்ல. நீ ராக்குன்னு நின்று சச்சுன்னு வாடுகிறா செத்துருப்படா டோய். நல்லா இருந்துச்சுல்ல? சேனை ஒன்று தேவை. சேனை ஒன்று தேவை. பெருஞ்சேனை ஒன்று தேவை. ஓகே, சூப்பராக இருந்தது. ஓகே, ஆக்சுவலாக வந்து சுதா கொங்கரா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து இவங்களோட டைரக்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து இறுதி சுற்று. ஐ மீன், நிறைய பேருக்கு சுரரை போற்று பிடிக்கும். எனக்கு இறுதி சுற்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆப்வியஸ்லியாக சுரரை போற்றும் பிடிக்கும், பட் இறுதி சுற்று வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிருந்தது. நிறைய ரொம்ப யதார்த்தமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இறுதி சுற்று ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க சுதா. எனக்கு அதனால் அவங்க மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அவங்களோட டைரெக்ஷன் மேலே பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. மியூசிக் டைரெக்ஷன் வந்து ஆப்வியஸாக ஜிவியும் சுதாவும் சேர்ந்தாலே கொஞ்சம் பிளாஸ்ட் தான். இல்லை, நடுவில் வந்து ஒரு ஒரு போர்ஷன் வந்து அதர்வா வரும்போது ஒரு போர்ஷன் ஒன்று வந்திருக்கும். அந்த மியூசிக்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அந்த வைபை செட் பண்ணிச்சு. ஒரு வெறி கொண்ட ஒரு வைபை வந்து செட் பண்ணிச்சு. அதர்வா லுக்ஸ் வெரி நைஸ். அப்புறம் ரவி மோகன், அவரை வந்து இப்போ தான் வந்து ஒரு வில்லனஸ் கேரக்டரில் வந்து ஒரு ப்ராப்பர் கிரே ஷேடில் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி லைக் ஒரு ஆஃப் பீட் கிரே கேரக்டர்ஸ் இருக்கும். லைக் ஹீரோலேயே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் இருக்கிற மாதிரி. பட் இது ஒரு ப்ராப்பர் ஒரு கிரே ஷேட் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரவி மோகன் அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. மேலே சிவா இருக்கிறது, மேலே இருந்து சிவா வந்து கீழே பார்க்குறதும், ரவி வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து கன்னை வச்சு சுடும்போது அவர் கண்ணில் இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரவி, ஐ மீன் ஆப்வியஸ்லி நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு ரவி. ஹோப்ஃபுல்லி இந்த படமும் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீலீலா வந்து அவங்களுக்கு யார் டப்பிங் கொடுக்குறாங்க தெரில. ஸ்ரீலீலாவுக்கு அந்த ஸ்லாங்கும் அவங்க வந்து செத்திருப்படா டோயின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி எஸ்கே வந்து
தளபதி இருக்கிற இடத்துக்கு வர மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அவரோட மூவி சாய்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அவரோட ஜேர்னி சூப்பராக இருக்குது. எஸ்கேவோட லுக்கும் ரொம்ப ரொம்ப லைக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து இந்த டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க, சரியா? நம்ம வழக்கம் போல் வந்து கொஞ்சம் நான் சொல்லிட்டேன். டைரக்ஷன் வந்து சுதா கொங்கரா, மியூசிக் வந்து ஜிவி, டிஓபி வந்து ரவி கே சந்திரன், சன் மாஸ்டர் வந்து சுப்ரீம் சுந்தர், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து டான் பிக்சர்ஸ், ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஆகாஷ் பாஸ்கரன். மற்றபடி காசன் கொடுக்க நான் வேறு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. அது ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரியாக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் சேர்த்து வந்து கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் see you இன்னும் கொஞ்ச நேரத்தில் in another வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.